சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம சிந்து சிவா கிட்ட கேள்வி கேட்கிறாப்ல. உன் தங்கச்சி சின்னதா ஒரு பொய் சொன்னதுக்கே பாத்தீங்கன்னா இப்படி அடிச்சீங்களே. ஆனா உங்களுக்கு நான் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்னைய ஏன் நீங்க அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நீ பண்ணுனது தப்பு தான். ஆனா அதே மாதிரி எனக்கு நெறைய நல்லதும் நீ பண்ணியிருக்க. சோ நீ செஞ்ச தப்ப வச்சு நீ தப்பானவளா ஆயிட முடியாது. அதனால தான் நான் உன்னைய எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பைரவி தன்னோட அத்தைக்காக பார்த்து பார்த்து ஆசையா ஒரு குருமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பைரவி அந்தாண்ட போன உடனே இந்த சிவாவோட அம்மா "என் பாத்திரத்திலயா நீ குழம்பு வைக்கிற?" அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அத கீழ ஊத்திர்றாங்க. மறுபடியும் பார்க்குற பைரவிக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அதுல எதுவுமே இல்ல. பக்கத்துல நிக்கிற அத்தை சின்ன அத்தை கிட்ட கேட்டா, "ஆமா அது வீணா போன மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் கீழ ஊத்திட்டேன்." அப்படின்னு திமிரா சொல்றாங்க. வாக்குவாதமா ஆயி அவங்க பைரவிய அடிக்கவே போயிடுறாங்க. ஆனா, அங்க வர்ற நம்ம ஆறுமுகம் அவங்க கைய பிடிச்சு, "இதுக்காக என் மனைவிய இப்படி பண்றீங்க. நீங்க பண்றதே பெரிய தப்பு" அப்படின்னு அவங்களுக்கே அட்வைஸ் பண்றாப்ல. இந்த பக்கம் நம்ம சினேகாவோட அப்பா பாத்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வர்ற சிவா "இதுக்கப்புறம் இந்த ஆஸ்பத்திரியில நான் வேலை பார்க்கிறதா இல்ல. இந்தாங்க என்னோட டிஸ்மிஸ் லெட்டர் ராஜினாமா கடிதம்" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஆனா, சினேகாவோட அப்பா எப்படியா நீ அப்படி, இப்படி பர்சனல் லைஃப இதுல கொண்டு வராத. உன்னைய நம்பி தான் இந்த ஆஸ்பத்திரியே ஒப்படைக்க போறேன். அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சினேகா வேணும்னா இந்த ஆஸ்பத்திரிக்கே வர வேணாம வேணாலும் பண்ணிடலாம். ஆனா, நீ இந்த ஆஸ்பத்திரிய விட்டு போக வேணாம். அப்படின்னு ஏதேதோ சொல்லி சிவாவையே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சிவா போனதுக்கு அப்புறம் இப்ப நான் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா, சிவா கண்டிப்பா இங்க இருந்து போயிடுவான். போக போக அவன் கோவம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சஞ்சய் பார்த்தீங்கன்னா, ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கே வராப்ல. வீட்டுக்கு வந்த உடனே தான் தெரியுது, பைரவி தான் ஆறுமுகத்தோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆறுமுகத்து மேல பொய் கேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆறுமுகத்தோட வண்டியில அதாவது லாரியில கள்ளச்சாராயம் கடத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லி, நான் அவன அரெஸ்ட் பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆறுமுகமும் அப்படியே கெத்தா நின்னுகிட்டு இருக்கிறாப்ல. "ஏன் இப்படி பொய் பேசிக்கிட்டு இருக்க? சோ அப்ப ஃபோன்ல என்ன செஞ்ச? ஹெட்லைட் சரியில்ல, பேப்பர் சரியில்லன்னு தானே சொன்ன. இப்ப என்ன கள்ளச்சாராயம் கடத்துனான்னு பொய் சொல்ற?" அப்படின்னுட்டு இருக்கும்பொழுதே, மேலிடத்துல இருந்து நம்ம சஞ்சய்க்கு ஃபோன் வருது. உயர் அதிகாரி பேசி சும்மா வெளுத்து வாங்கிடுறாப்ல நம்ம சஞ்சய. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.